இன்றைக்கி வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா வரப்போகிற ஜூலை 4, 5, 6 இந்த 3 டேட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அமேசானை பொறுத்த வரையிலையும் அமேசான் ப்ரைம் டே சேல் வந்து லான்ச் ஆக போகுது. அதே மாதிரி ஃப்ளிப்கார்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அதே ஜூலை 4ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா கோட் சேல் வந்து லான்ச் ஆக போகுது. ரெண்டுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிக்கெஸ்டான சம்மர் சேல் ஒன்று போக போகுது. இந்த சம்மர் சேலில் நீங்கள் வந்து அதிகமான டிஸ்கவுண்ட்டில் வந்து ப்ராடக்ட் ஷாப்பிங் வந்து பண்ணணும். 10% வரைக்கும் நீங்கள் அமேசானில் டிஸ்கவுண்ட் வந்து வாங்க முடியும். அதே இது ஃப்ளிப்கார்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அப் டு 15% வரைக்கும் டிஸ்கவுண்ட்டில் நீங்கள் ப்ராடக்ட் ஷாப்பிங் வந்து பண்ணிக்க முடியும். ஸோ இன்றைக்கி வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அமேசானில் மட்டும் ப்ரைம் டேயில் நீங்கள் வந்து எந்தெந்த கிரெடிட் கார்டை நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அதிகமான டிஸ்கவுண்ட்டில் நீங்கள் வந்து ப்ராடக்ட் ஷாப்பிங் வந்து பண்ண முடியும். அப் டு 10% வரைக்கும் உங்களுக்கு கேஷ்பேக் எந்தெந்த கிரெடிட் கார்டுக்கெலாம் வந்து கிடைக்கும், எந்தெந்த கிரெடிட் கார்டுக்கு அப்ளை பண்ணலாம், இதை பற்றின எல்லா டீட்டெயிலும் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக ஷேர் பண்ணுறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாகவே பாருங்கள். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இது மாதிரியான கிரெடிட் கார்டு ஆஃபர் பற்றின டீட்டெயிலை தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ அமேசானை பொறுத்த வரையிலையும் நீங்கள் வந்து இந்த ஒரு ப்ரைம் டே சேலில் வந்துட்டு நீங்கள் வந்து அப் டு 10% வரைக்கும் தான் அமேசானில் டிஸ்கவுண்ட் வந்து கொடுக்குறாங்க. இந்த 10% டிஸ்கவுண்ட்டில் நீங்கள் வந்து ப்ராடக்ட் பர்ச்சேஸ் வந்து பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் சூஸ் பண்ண வேண்டிய கிரெடிட் கார்டு வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சிஸ் பேங்கோட கிரெடிட் கார்டு, அடுத்தது எஸ்பிஐ பேங்கோட கிரெடிட் கார்டு இல்லைனா டெபிட் கார்டு இருந்தாலும் அப் டு 10% வரைக்கும் உங்களுக்கு டிஸ்கவுண்ட் வந்து கிடைக்கும். இந்த ரெண்டு பேங்கில் எந்தெந்த கிரெடிட் கார்டு பேசிக் என்ட்ரி லெவல் கிரெடிட் கார்டோ எந்தெந்த கிரெடிட் கார்டெல்லாம் நம்ம அப்ளை பண்ணலாம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஒரு சம்மர் சேலில் நீங்கள் ப்ராடக்ட் ஷாப்பிங் வந்து பண்ணணும் அப்படின்னா ஒரு பெரிய ப்ரீமியம் லெவல் கிரெடிட் கார்டெலாம் நீங்கள் வாங்கணும் அப்படின்னு அவசியமே கிடையாது. எஸ்பிஐ பேங்க்லேயும் சரி ஆக்சிஸ் பேங்க்லேயும் சரி உங்களுக்கு மினிமம் சார்ஜஸில் பிடிக்கக்கூடிய ஒரு பேசிக் என்ட்ரி லெவல் கிரெடிட் கார்டு வாங்கினாலே இந்த மாதிரியான சம்மர் சேலில் நீங்கள் வந்து அப் டு 10% வரைக்கும் நீங்கள் டிஸ்கவுண்ட் வந்து வாங்கிக்க முடியும். ஸோ அது வந்து எந்தெந்த கார்டெலாம் நம்ம வந்து அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க்ஸ் எல்லாம் கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். தேவைப்படுறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா எஸ்பிஐ பேங்க் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு பேசிக் என்ட்ரி லெவல் கிரெடிட் கார்டு இருந்தாலே நீங்கள் அமேசான் ஃப்ளிப்கார்ட் ரெண்டுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா எப்போலாம் சம்மர் சேல் போடுறாங்களோ அப்போலாம் நீங்கள் அதிகமான டிஸ்கவுண்ட்டில் ப்ராடக்ட் ஷாப்பிங் வந்து பண்ண முடியும். ஃப்ளிப்கார்ட்டை பொறுத்த வரையிலும் நீங்கள் வந்து பிளாக் கஸ்டமராக இருந்தீங்க அப்படின்னா அப் டு 15% வரைக்கும் டிஸ்கவுண்ட் வந்து கொடுக்குறாங்க. இது அமேசானில் ப்ரைம் கஸ்டமராக இருந்தீங்கன்னா அப் டு 10% டிஸ்கவுண்ட் அமேசானில் உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ இதுக்கு நீங்கள் சூஸ் பண்ண வேண்டிய கிரெடிட் கார்டு வந்து பார்த்தீங்கன்னா எஸ்பிஐ பேங்கை பொறுத்த வரையிலும் பேசிக் என்ட்ரி லெவல் கிரெடிட் கார்டு தான். அது சிம்பிளி சேவ் கிரெடிட் கார்டு, அனதர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிம்பிளி கிளிக் கிரெடிட் கார்டு. ஸோ இந்த ரெண்டு கிரெடிட் கார்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேசிக் என்ட்ரி லெவல் கிரெடிட் கார்டு தான். நீங்கள் சிம்பிளி கிளிக் இல்லைனா சிம்பிளி சேவ் இந்த ரெண்டு கிரெடிட் கார்டில் ஏதாவது ஒரு கிரெடிட் கார்டை சூஸ் பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க்ஸ் எல்லாம் கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இந்த ரெண்டு கிரெடிட் கார்டுமே ஜாயினிங் ஃபீ வந்து ₹500, அதே மாதிரி ரினிவல் ஃபீ செகண்ட் இயரும் வந்து உங்களுக்கு ₹500 மட்டும் தான் சார்ஜஸ் வந்து பண்ணுவாங்க. எஸ்பிஐ பேங்கை பொறுத்த வரையிலும் மினிமம் ஜாயினிங் ஃபீ அப்படிங்கிறதே ₹500 தான். ஃப்ரீ கிரெடிட் கார்டு அப்படிங்கிற ஒன்று எஸ்பிஐ பேங்கை பொறுத்த வரையிலும் கிடையாது. ஸோ அதனால தான் இந்த ரெண்டு கிரெடிட் கார்டை உங்களுக்கு ரெஃபர் பண்ணுறேன். இந்த கிரெடிட் கார்டை நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணி வச்சுக்கிட்டீங்க, அப்ளை பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களால் வரப்போகிற சம்மர் சேலில் மட்டும் இல்லாமல் அடுத்தடுத்து வரப்போகிற ஃபெஸ்டிவல் சேல் எல்லாத்துலேயுமே உங்களால் அப் டு 10% வரைக்கும் 15% வரைக்கும் கூட உங்களால் டிஸ்கவுண்ட்டில் ப்ராடக்ட் ஷாப்பிங் வந்து பண்ணிக்க முடியும். அடுத்தது ஆக்சிஸ் பேங்கில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு நீங்கள் வந்துட்டு அமேசானில் அப் டு 10% டிஸ்கவுண்ட் வந்து வாங்கணும்னா ஒரு பேசிக் என்ட்ரி லெவல் கிரெடிட் கார்டு ஆக்சிஸ் பேங்கில் இருந்தாலே போதும். இல்லை டெபிட் கார்டு இருந்தாலும் நீங்கள் யூஸ் பண்ண முடியும். ஸோ இதில் வந்து எந்தெந்த கிரெடிட் கார்டை சூஸ் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போதைக்கு மைசூன் கிரெடிட் கார்டு வெறும் ₹500 ஜாயினிங் ஃபீ, ₹500 ரினிவல் ஃபீல வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இந்த கிரெடிட் கார்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஆக்சிஸ் பேங்கை பொறுத்தவரை ஒரே லிங்க் தான். உள்ளே போனீங்க அப்படின்னா நிறைய கிரெடிட் கார்டு காட்டுவாங்க. உங்களுக்கு எந்த கிரெடிட் கார்டு பிடிச்சிருக்கோ அதை வந்து செலக்ட் பண்ணி நீங்கள் ப்ராசஸ் வந்து பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணுற லிங்க் ஒரே லிங்க் தான். அடுத்த செகண்ட் கிரெடிட் கார்டு வந்து பார்த்தீங்கன்னா அதே ஆக்சிஸ் பேங்கோட மைசூன் கிரெடிட் கார்டில் உங்களுக்கு விசா பிளாட்டினம் டைப் வந்து கொடுத்துருக்காங்க. அது வந்து மாஸ்டர் டைப், இது விசா டைப். எந்த கிரெடிட் கார்டு இருந்தாலும் உங்களுக்கு அப் டு 10% டிஸ்கவுண்ட் வந்து கிடைக்கும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிவிலேஜ் கிரெடிட் கார்டு. ஸோ இந்த கிரெடிட் கார்டை பொறுத்தவரையிலும் ₹1500. இது வந்து ஒரு ப்ரீமியம் லெவல் கிரெடிட் கார்டு. ஒர்த்தாக இருக்கிறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்தது எந்த கிரெடிட் கார்டை ட்ரை பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நியோ கிரெடிட் கார்டு இப்போதைக்கு வந்து லைஃப் டைம் ஃப்ரீ ஆஃபரில் அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த டைமில் நீங்கள் அப்ளை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த கிரெடிட் கார்டு ஈஸியாக அப்ரூவ்டும் ஆகும். அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு பேசிக் என்ட்ரி லெவல் கிரெடிட் கார்டு இருந்தாலே அப் டு 10% வரைக்கும் உங்களால் டிஸ்கவுண்ட் வந்து வாங்க முடியும். இதுவும் ஒரு பெஸ்ட்டான சாய்ஸ்னு சொல்லலாம். அடுத்தது வந்து ரிவார்ட்ஸ் கிரெடிட் கார்டு. ஸோ இந்த கிரெடிட் கார்டை பொறுத்தவரையிலும் உங்களுக்கு ஜாயினிங் ஃபீ, ரினிவல் ஃபீ ₹1000 வரைக்கும் சார்ஜஸ் வந்து பண்ணுறாங்க. உங்களுக்கு ஒர்த்தாக இருந்ததுன்னா இதையும் நீங்கள் ட்ரை பண்ணலாம்.
அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் ஆயில் கிரெடிட் கார்டு. ஸோ இந்த கிரெடிட் கார்டை பொறுத்தவரையிலும் உங்களுக்கு ரூ. 500 ஜாயினிங் ஃபீ, ரூ. 500 ரெனிவல் ஃபீ. இதுவும் ஒரு பேசிக் என்ட்ரி லெவல் கிரெடிட் கார்டு தான். ஸோ இது இருந்தாலும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ இப்போதைக்கு நான் உங்களுக்கு காமிச்ச கிரெடிட் கார்டுலேயே மைசூன் கிரெடிட் கார்டு, நியோ கிரெடிட் கார்டு இந்த ரெண்டுமே நீங்கள் வந்துட்டு பேசிக் என்ட்ரி லெவல் கிரெடிட் கார்டு தான். நியோ கிரெடிட் கார்டு வாங்கினீங்கன்னா லைஃப் டைம் ஃப்ரீ. மைசூன் கிரெடிட் கார்டு வாங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு ஜாயினிங் ஃபீ ₹500 மட்டும் சார்ஜஸ் வந்து பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரியான பேசிக் என்ட்ரி லெவல் கிரெடிட் கார்டு வாங்கினாலே போதும், உங்களால் அந்த டிஸ்கவுண்ட் வந்து வாங்க முடியும். ஸோ அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க்ஸ் எல்லாம் கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் மந்த் 4ஆம் தேதி வந்து இந்த ஒரு ப்ரைம் டே சேலும் கோட் சேலும் வந்து லான்ச் ஆக போகுது. மறக்காமல் கார்டுக்கு அப்ளை பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். இன்கேஸ் உங்களுக்கு கார்டு அப்ரூவல் ஆச்சு அப்படின்னா இமீடியட்டாகவே நீங்கள் ஆன்லைனில் ஆக்டிவேட்டட் வந்து பண்ணிவிட்டு கார்டு ரிசீவ் ஆகணும் அப்படின்னு அவசியம் இல்லை. ஆன்லைனில் ஆக்டிவேட்டட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அந்த ஒரு ப்ரைம் டே சேலில் நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். நிறைய மொபைல்ஸ் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் அதிகமான டிஸ்கவுண்ட்டில் வந்து வரப்போகுது. ஸோ அந்த ஒரு ஷாப்பிங்கை பண்ணுறதுக்கு உங்களுக்கு இந்த கிரெடிட் கார்டு ஒர்த்தபுளாக இருக்கும். ஸோ இன்றைக்கி வீடியோ இவ்வளோ தான். இன்றைக்கி வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.